சொல்லுங்க. உங்களோட ப்ராப்ளம் புரியுதுங்க. பட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு வந்து அவ்வளவு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் பேசுறேன்னு ரோசப்படக்கூடாது. அதுக்கு உண்டான ரீசன் சொல்லணும். 5-6 போட்டு தான் நான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணேன். உங்க வேன் கூதியில் கூப்பிட்டு நான் ஆக்டிவேஷன் பண்ண கிடையாது. பேலன்ஸ் போட்டா எடுத்துட்டே இருக்கிறீங்க. உங்க ஒப்பனுங்க அம்மாலும் கொண்டாந்து படுத்திட்டு கூட போட்டதுக்காக பேலன்ஸ் எடுத்துட்டே இருக்கிறீங்க. நான் வந்து இந்த செல்லுல இருந்து நான் பேச முடியறதில்ல. இப்ப பேலன்ஸ் போடுறதில்ல. 10 ரூபா கார்டு போட்டா அதுலயும் 3 ரூபாய் நொட்டிட்டு போயிடுறீங்க. எந்த சர்வீஸுமே வேண்டாம். எல்லாம் கட் பண்ணுங்களேன்னு பல தடவை கூப்பிட்டு சொல்லி போட்டேன். உங்க பொம்பளை இருக்கிட்ட எவளும் கட் பண்றதும் இல்லை, எவனும் கட் பண்றது இல்லை. சரிங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுங்க. சரிங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுற அளவுக்கு இல்ல. ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுற அளவுக்கு இல்ல. சம்பாதிக்கிற காசு பூரா இல்ல உங்க கம்பெனிக்கே தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். உங்களோட ப்ராப்ளம் புரியுதுங்க. பட் இனிமே தான் உங்களுக்கு வந்து சாங் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. சோ உங்களுக்கு இனிமே எந்த பேலன்ஸுமே எடுக்க மாட்டாங்க. அப்படித்தான் சொல்றாங்க. மேலதிகாரிக்கு அணைக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒருத்தர் அணைச்சாடுறாங்க. ஒரு சூப்பர்வைசர் பேசினேன், அவன் பேசினேன், அவனும் எததான் சொல்றான். 5-6 போட்டுதான் ஆக்டிவேட் பண்ணிட்டா 13 தடவை வண்டிங்க. அதுக்கு தான் 84 ரூபா போச்சுங்கிற. ஒரு தடவைக்கு 3 ரூபாயாம. எந்த செல்லுல வந்து 5-6 போட்டு ஆக்டிவேஷன் பண்ணாக்கு உங்களுக்கு வந்து 3 ரூபா கொடுக்குறாங்க. எங்க சைட்ல இருந்து பேலன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அவன் சொல்றான் சூப்பர்வைசர் சொல்றான். அவன் சொல்றான் ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணி பேச முடியாது மேடம். இதுக்கு என்ன உண்டான வழி என்ன? 84 ரூபா போனதுக்கு அதுக்கு என்ன பண்றது? 84 ரூபா சும்மா உட்காந்துட்டு எடுத்துட்டீங்க நீங்க. நாங்க வந்து கொச்சை ரோட்ல உடச்சுட்டாலும் சம்பாதிக்கிறோம் நாங்க.